வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஸ்டம் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி லெமன் சிக்கன். சரிங்களா? கிறிஸ்பி லெமன் சிக்கன் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த லெமன் சிக்கனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அந்த 1/2 கிலோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் மைதா மாவு, சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு அதில் 80% கார்ன்ஃப்ளவர், சால்ட்டு, பெப்பர் போட்டு ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். சரிங்களா? அதை என்ன பண்ண போகிறோம், ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், லென்த் வைஸாக வச்சுருக்கோம். இதை அப்படியே எல்லாம் ஒட்டி தர போகுது. இந்த சிக்கனை இந்த ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி வாங்கி பார்த்தீங்களா, ஸ்ட்ரிப் மாதிரியே பண்ணோம். டைட்டாக போட்டோம். அது ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, சாப்புடு ஜிஞ்சர் கார்லிக், சாப்புடு கேப்சிகமு, சாப்புடு ஆனியனு, லெமன் ஜூஸு, நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனு, சாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்லி சாஸ், டார்க் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், இது 3 தான் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி சூப்பராக இருப்பதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கார்லிக் ஆட் பண்ணுறோம், ஜிஞ்சர் ஆட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடு ஆனியன், சாப்பிடு கேப்சிகம் எல்லாமே ஆட் பண்ணுறோம். இது உங்களுக்கு காரம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு க்ரீன் சில்லி ஒரு 3 இல்லை 4, இந்த ரெட் சில்லி. இதோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் அதை ஹீட் பண்ணால் போதும். கலருக்காக 2 கேரட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது டார்க் சோயா, ரொம்ப கருப்பாக போட்டு, க்ரீன் சில்லி சாஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப்புக்கு எல்லோ கலரு தண்ணிங்களா, சால்ட்டு, ஒயிட் பெப்பர். ஃபஸ்ட்டு பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக கரைச்சி எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ், இந்த ஃப்ரை பண்ணி வச்சு சிக்கனை போட்டுட்டு கொஞ்சம் சாஸ் கொஞ்சம் லூஸாக இருக்கும்போது குக் பண்ணால் தான் அந்த லெமனோட புளிப்பு இது எல்லாமே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மிங்கிள் ஆகும். ஏன்னா அது லூஸாக இருக்கும்போது தான் அந்த
பேட்டருக்குள்ளே போய் இந்த சாஸ் மிங்கில் ஆகாமல் குழந்தைங்க சாப்பிட பிடிக்கும். இல்லைன்னா வெறும் சிக்கனை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் கூட அவங்களுக்கு அக்காம்பனிமெண்ட்டாக சொல்ல கொடுக்கலாம். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணி மாதிரி இருந்ததுன்னா அளவு சாப்பிடுவாங்க. ரொம்ப கெட்டியாக கொடுத்துருவோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது. சோயா சாஸ் ரொம்ப கொஞ்சமாக, ரொம்ப வேணாம், செமியாக தான் கொடுக்க போகிறோம். ரொம்ப ட்ரை கிடையாது, செமியாக கொடுக்க போகிறோம். கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கிறிஸ்பி லெமன் சிக்கன் ரெடி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் ஆனியன் ஆர் கொரியாண்டர் இதை போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச கிறிஸ்பி லெமன் சிக்கன். இதை அப்படியே சாஸியாக கொடுத்தீங்க அப்படின்னா ஈவினிங் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மீல்னா எனக்கு கொஞ்சம் ரைஸு இதை கொஞ்சம் வச்சு கொடுத்தீங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விஸ்டம் கிச்சன் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி.